ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் ஃப்ரைடே எந்த மாதிரி க்ளோசிங் நடந்தது அப்படின்னா, ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது எது வரைக்கும்னா ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடு கொண்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7 o'clock ஒரு 7:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால், அதாவது பையர்ஸ் மேலே கொண்டு போயும் கூட லாஸ்ட் செல்லர்ஸ் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஒரு ரெண்டு விதமாக நடக்கும். ஒன்று, லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு செல் கண்டினியூ ஆகும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃப்ரைடே லோ $67.188. ஸோ அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு செல்லிங் கண்டினியூஸாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் க்ளோஸ் கிராஸ் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஃபால் ஆனது. ஸோ எந்த இடத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் டாப்புங்கிற மாதிரி தான் இது. ஸோ ட்ரிபிள் டாப்புங்கிறது இப்படியும் வரலாம், ஸோ ட்ரெண்ட் லைன் டைப்லையும் வரலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆனது. ஸோ இன்னைக்கு எந்த இடத்த பிரேக் அவுட் நடந்தால் ஸோ நமக்கு அந்த செல்லிங் கண்டினியூவேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் லோவை தான் எடுத்திருக்கேன். இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால், அதாவது ஃப்ரைடே லோ 5785 லோ. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு 5716 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம், 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ டவுன் சைடு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த சப்போர்ட் ஜோனுங்கிறது 5716 தான். ஓகே, ஸோ இது எப்போ நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவை பிரேக் அவுட் பண்ணால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் சப்போஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 5840. ஏன்னா கீழே இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் ஸோ இங்கே போயிட்டு தான் மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை தான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ 5840 தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் வந்தால் 5 or 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் 5716 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்று நமக்கு பிரேக் அவுட் நடக்கலாம், ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் அவுட் நடந்து இந்த இடத்துல 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ கண்டினியூஸாக ஒரு 70 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கலாம். அப்படி இல்லாமல் அகைன் மேலே வந்ததுன்னா இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, 5840. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங் கண்டிஷன்ஸ் ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸில் 308.5 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 301.1. இது பிரேக் அவுட் பாயிண்ட். இது ஸோ 301.1 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு 297 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 297.4. ஸோ இந்த இடம் வந்தால் ஸோ நம்ம அகைன் பை ட்ரை பண்ணலாம். ஸோ பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னுக்குள்ளார தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் நமக்கு ஒரு $70 to $80 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கணும். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் கிட்டத்தட்ட பைல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டார்கெட் 3367 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக 3437 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும், அது பார்க்கலாம். அது பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்ம செல்லோ பையோ நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல ஒரு பை சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் டைப்ல கோல்டில் ஒரு பை சான்சஸ் இந்த பேட்டர்னில் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் பையிங் கண்டிஷன்ஸ் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா $38.67 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் சில்வரில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் நான் ஒரு 1 வீக்காகவே சொல்லிட்டு இருந்தேன். 881.05 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் டைப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 881.05 ஸோ நமக்கு 891 வரைக்கும் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு. இது சின்ன ஸ்டாப் லாஸ் தான். கிட்டத்தட்ட 881 இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ் நமக்கு.
ஸோ அதனால் ஈஸியாக வந்து நமக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இது. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 900 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நமக்கு பை எடுக்கிறது தான் கொஞ்சம் வந்து ரிவர்சபிளாக இருக்கும். ஸோ பை எடுக்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 50-50 சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக மட்டும் நம்ம பார்க்கலாம், பிரேக் அவுட்டாக வந்து பார்க்க வேணாம். பிரேக் அவுட்டுங்கிறது செல் சைடு பிரேக் அவுட்டுங்கிறது 5785. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.